கைஸ், இன்றைக்கி என்னோடய நாள் எப்படி போச்சுன்னு பார்த்தாமா. இன்றைக்கி மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். கீழே வந்ததும் எங்கள் சின்னத்தை வந்து இட்லி, பஜ்ஜி, சட்னி, கேசரி செஞ்சுருந்தாங்க. நல்லா வெளுத்து கட்டியாச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். அது முடிஞ்சதும் ஆல்ரெடி பாப்பா வந்து லெஃப்ட் ஹேண்டில் நேற்று நைட்டு மெஹந்தி போட்டு 12:30 போல் தான் தூங்கணும். அப்புறம் ரைட் ஹேண்டில் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிட்டான். போட்டு முடிச்சதும் ஒரு 11 போல் எங்கள் அத்தை வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதையும் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு லஞ்சு கீரை குழம்பு, எக்கு, கேரட் பொரியல், ஊறுகாய் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. கையில் மெஹந்தி போட்டிருக்கதால இன்றைக்கி ஸ்பூனில் தான் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு 1:30 போல் கரும்பு ஜூஸ் ஒரு கிளாஸ் குடித்தேன் கொஞ்சமாட்டுக்கு. அப்புறம் இன்றைக்கி வெளியே கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தான் பியூட்டிஷியன் ஷாப் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கிட்ட நாளைக்கு போடுற மேக்கப்புக்கு என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர் போனோம். அப்புறம் வீட்டுக்கு கீழே இருக்க கடையில் ஜூஸ் ஒன்று குடித்தாச்சு, அத்திப்பழ ஜூஸ். என் ஹஸ்பண்ட் நாங்கள் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் வெளியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி என்னோடய மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் பாண்டிச்சேரியில் உள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 9 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் ரெஜிஸ்டரே பண்ணுறோம். அங்கே இருக்க ஃபார்மாலிட்டி எல்லாம் முடித்து சைன்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. நானும் குட்டியாக கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுக்கிட்டேன். ஒரு 7:30 போல் ஒரே மின்னல். அதை தொடர்ந்து மழையும் வந்துருச்சு. நைட்டு 10 மணிக்கானும். நைட்டுக்கு எங்கள் வீட்டில் இட்லி அப்புறம் சட்னி அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க வந்துட்டேன். குட் நைட் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். டட்டா, பபாய்.